திக்கெட்டும் புகழ் பரப்பும் திசையன் விளை நகரினிலே வந்தாரை வாழ வைக்கும் வடக்கு வீதியிலே சுடரி நின்று உதித்த தூயவன் வீற்றிருப்பான். சுடலை என்றழைத்தால் வாழ்வில் ஒளி கொடுப்பான். சுடலை என்றழைத்தால் வாழ்வில் ஒளி கொடுப்பான். ஓம் ஓம். ஆன்மா திரை என்றால் மயக்கம், மனமயக்கம் போக்கும் ஒரு சுடர். இவர் எவர்? சித் என்றால் ஆன்மா, திரை மயக்கம், மன மயக்கம். அந்த மனமயக்கம் போக்கும் ஞான சுடர் என்று இவரை சொன்னேன். எவரை சொன்னேன்? பெண்கள் குயிக். பெண்கள் 5க்கு 5 ஆரஞ்சுடன் பரிசு. யாருமா? முருகர். சபாஸ், சரியான விடை. முருகப்பெருமான் ஞானச்சுடர். ஞானச்சுடர் அருமை. இனி அடுத்தது இன்னொருத்தர் வில்லங்கம் நீக்குபவர். இன்னொருத்தர் வில்லங்கம் நீக்குபவர் என்று சொல்லிவிட்டு அவர் விநாயகப் பெருமான் விடை. அவர் இந்த தலத்தில், இந்த சுடலை ஆண்டவர் திருத்தலத்தில், இந்த வடக்கு தெரு சரி சுடலை ஆண்டவர் திருத்தலத்தில் அவருக்கு என்ன பெயர்? கமான் கமான். ஆனந்த விநாயகர். ஆனந்த விநாயகர். நடன போட்டிக்கு உஷார், தயாராகுங்கள். லிஸ்ட கொடுங்க. அடுத்து பெண்கள் கேள்வி இதுதான். மூவரினுடைய அருட்கடாட்சம் அம்பிகை இதிலிருந்துதான் பிரவேசித்தாள் என்று சொன்னேன். அம்பிகை இதிலிருந்து பிரவேசித்தாள். அவரோ ஞானச்சுடர், இன்னொருத்தர் வில்லங்கத்தை நீக்குகின்ற சுடர், இவரோ இதிலிருந்து பிரவேசித்தார் அம்பாள் என்று சொன்னேன். எதிலிருந்து? இங்க எதிலிருந்து பிரவேசித்தாள்? எதில? அக்கினியிலிருந்து பிரவேசித்தாள். சரியான விடை. பாருங்க பாருங்க. கமான். 5க்கு 5 ஆரஞ்சோடு பரிசு. ஆரஞ்சோடு பரிசு. மகிழ்ச்சி. இனி உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு வித் ஆரஞ்சு. இத ஆணோ பெண்ணோ கையை மட்டும்தான் அசைக்கணும். நம்ம ஃபார்மாலிட்டி முறைப்படி சொல்லணும். ரெடி? முருகன் ஆறுமுகன், அவனுக்கு ஞானம்தான், வைராக்கியம்தான், தெய்வீக சக்தி தான், வலிமைதான். 4 நான் சொல்லியிருக்கேன், 2 பாக்கி இருக்கு. அந்த 2 நீங்க சொல்லுங்க. யாரும் சொல்லலாம்? ஞானம்தான், வைராக்கியம்தான், தெய்வீக சக்தி தான், வலிமைதான். இன்னும் 2 விட்டுருக்கிறேன். இந்த 2 நிறைந்தது தான் வடக்கு தெரு சுடலை ஆண்டவர் அடியார்களுக்கு. அந்த 2 மட்டும் விட்டுருக்கேன். அதை சொல்லுங்க. குயிக். இல்ல வைராக்கியம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். வைராக்கியம் வெற்றியும் கிடையாது, புகழ் உண்டு. அது நான் உங்களுக்கு குழு கொடுத்தேன். அருமையான வடக்கு தெரு சரிய சுடலை ஆண்டவர் திருக்கோவிலின் அடியார்களுக்கு இந்த 2 இறைவனாசி. இறைவனாசி. சொல்லுமா. என்னம்மா? இல்லம்மா, புகழ் சரியாது. இன்னும் ஒண்ணுதான். ஒரு தடவை சொன்ன நவுண்டர். இடம் கொடுங்க. அடுத்தவங்களுக்கு சாய்ஸ் கொடுங்க. சே என்று துவங்கும். சே என்று துவங்கும். கமான் கமான் கமான். ஓடியா குயிக். செல்வம், புகழ் 2மே ஆண்டவரின் அடியார்களுக்கான ஆசீர்வாதம். ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதம். அதனால உங்களுக்கு சிறப்பு பரிசு. சிறப்பு பரிசு. பாராட்டுங்க, பாராட்டப்படுவீர்கள். மகிழ்ச்சி. நடனம் ரெடியா இருக்குதா? லிஸ்ட் முதல்ல யார் அழைக்கணும் கொண்டாங்க. எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். அதற்கு முன்னர் நடன போட்டி, தனி நடன போட்டியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளியை சார்ந்த
ஹரிணி 8B உஷார். தயாராக இருக்கவும். தனி நடன போட்டி நடுவர்களும் உஷார். ஷேக் முகமது அவர்கள் வந்தால் விரைவாக ஸ்டேஜுக்கு வருமாறு அழைக்கப்படுகிறார். தனி நடனம் பாகரணி ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலை பள்ளி 8B. சிடி தயாராக இருக்கணும். அறிவு வினாடி வினா தனி நடன போட்டிக்கு தயாராகும் வரை ஆண்களுக்கான மதிப்பெண் தரப்படும். பரமண்டல பிதா கண்ணுக்கு கண்ணாகவும் மனதுக்கு மனதாகவும் வாக்குக்கு வாக்காகவும் பிராணனுக்கு பிராணனாகவும் இருக்கிறார் என்று சொல்வதுதான் உபனிஷத். அங்கே இங்கே யார்? ஆண்கள். இங்கே யார்? ஸ்ரீ சுடலை ஆண்டவர் பேர் சொல்லுங்க. மகேஸ்வரன் 100 மதிப்பெண். தம்பி பிரபு 100 மதிப்பெண். மணிகண்டன் 100 மதிப்பெண். ஆமா பேர் சொல்லுங்க தம்பி. மனோவா? மனோவா? மனோ மனோ உங்க மனோபாவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 100. வெரி குட். அடுத்து பெண்கள் சொல்லணும். 500 மதிப்பெண்கள். இடையறாது வேலை செய்தார், போதனையும் செய்தார், சாதனையும் செய்தார். ஆனால் மனத்துக்குள் எப்போதும் ராம் 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 என்று கூறினார். அவரது ரோமம் கூட ராம நாமம் கூறுமாமே. யார் அவர்? அனுமன். 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 வேலம்மை பெறுகின்ற மதிப்பெண் 500. அனுமன் ஆஞ்சநேயர். இனி அனுமனை நினைவூட்டி இருக்கின்ற இந்த அழகான தருணத்திலே சிறப்பான நடன போட்டி துவக்கமாகிறது. தனி நடன போட்டிக்கு அறிவிப்பு கொடுத்தவாறு கவனமாக ஆஜராக வேண்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார். இப்போ ஆஞ்சநேயரை சொன்ன இந்த நேரத்தில் அடியன் ஏற்கனவே சொன்னது போல அயோத்தியார் நாமமே அனைவருக்கும் ஹோமமே. இதை இப்ப இருந்து கவனிச்சா போதும். இதை நாளைக்கு மொத்தம் எத்தனைன்னு சொன்னா வெள்ளிக்கிழமை டெர்மினல் பரிசு உண்டு. இப்ப கவனிங்க. சுத்த பிரகம பராத்பர ராம காலாத்மக பரமேஸ்வர ராம சேஷ சல்ப சுக நித்திரித ராம பிரக்மாத்திய பிராத்தித ராம சண்ட கர்ணகுல மண்டன ராம ஸ்ரீமத் தசரத நந்தன ராம கௌசல்யாசுக வர்த்தன ராம விஸ்வாமுத்திர பிரியதன ராம கோரதாடக காதக ராம மாரிசாதி நிபாதக ராம. இதுவரைக்கும் நம்பர் உங்களுக்கு தெரியும். அப்படியே வச்சுக்கிடுங்க. அப்படியே ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிடுங்க. இடையிடையே சொன்னதையும் குட்டி நாளை சொன்னால் மொத்தம் இத்தனை என்று சொன்னால் அது சரியாக சொன்னவர்களுக்கு பரிசு வெள்ளி என்று துள்ளி வரும். தனி நடனத்திற்கு ரான்சாம் டிலோபர் என் ரான்சாம் டிலோபர் டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி. தனி நடன போட்டியில் ரான்சாம் டிலோபர் கொடுக்கணும். ஆமா டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி தனி நடனம் ரெடி ஆயிட்டாங்களா? வந்துட்டாங்களா? பாருங்கம்மா. ரான்சாம் டிலோபர் என் இன்ஷியல் 4th A தனி நடனம் நடுவர்கள் உஷார் டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி. கேசட் சிடி
பாட்டா போடுறா. குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. டீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏதோ என் வவுறுதான் கடப்புடங்குது தன்னால. கணேசனா கரணம் போடு, ஐயப்பனா சரணம் போடு. கணேசனா கரணம் போடு, ஐயப்பனா சரணம் போடு. கந்தனுக்கு கவசம் பாடு, அம்மனுக்கு விரதம் எடு, சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டா போடு, சந்தோஷமா விசில போடுடா. சீடி அடிச்சா கிள்ளி பறக்கும், சீடி அடிச்சா விட்ட போலக்கும். கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. மகிழ்ச்சி. அடுத்து குழு நடன போட்டி. தயாராக இருக்க வேண்டியவர்கள் 1 முதல் 5 மாணவ கண்மணிகள் ரம்யா, ஸ்ரீ, மினர்வா, சுகிதா, டிபிஷா, நித்யாஸ்ரீ. உஷார். அதற்கு முன் அறிவு வினாடி வினா, 1000 மதிப்பெண்கள் பெண்கள். கேள்வி இதுதான். 7 வருஷத்தில் கணவனை இழந்தார், 2 மகன்களை இழந்தார், தாயை இழந்தார், சகோதரரை இழந்தார். 5 இழப்பு 7 வருஷத்துக்குள்ளே. மனம் தளரல. நாட்டின் முதல் குடிமகளாக தலை நிமிர்ந்து நிற்கிறார். பழங்குடி, பலம் கூடி, பதவி கூடி, தன்னம்பிக்கையால் உயர் பதவி அடைந்தார் கிபர் கபர். பெண்கள் திரௌபதி முர்மு. அவர் பதவி என்ன? ஜனாதிபதி. சபாஸ். வேலுமை அவர்கள் பெறுகின்ற மதிப்பெண் 1000 லட்சம்லாம் வரும். உஷார். நடன போட்டி, குழு நடன போட்டி. சிடி தயார், ஸ்டடி ரெடி.
டாப்பு குடம் டூப்பு குடம் தம்பதியர் உஷா. மகிழ்ச்சி, நன்றி. அடுத்த குழு நடனம் தயாராக இருக்க வேண்டியவர்கள் ஹோலி ரெடிமேட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், முத்து சுடலை, சஞ்சய், கவின், சில்வஸ்டர் 11th and 12th தயாராக இருக்கவும். இப்பொழுது தம்பதி வேற ஒன்றும் செய்யாண்டா, கணவனும் மனைவியுமாக வரணும். வந்து இந்த பாக்ஸில் இருக்கிற சீட்டுகளில் ஈச் ஒன் கேட்ச் ஒன், ஆளுக்கு ஒன்று, அவ்வளோதான். அதில் டாப்பு குடமா டூப்பு குடமா? டாப்பு குடம்னா சில்வர் குடம், டூப்பு குடம்னா பிளாஸ்டிக் குடம். இவ்வளோதான் வேலை. முதல் தம்பதி பாருங்க, பேர் என்ன? சந்தனகுமார், தமிழ்ச்செல்வி. அருமையான தமிழ்நாட்டில் ஆண்டவன் சன்னிதானத்தில் சந்தனம் மணக்குது. தமிழ்நாட்டில் தமிழ்ச்செல்வி மனைவியாக வந்து நிற்கிறார். இதோ சீட்டு எடுக்கிறார்கள். டாப்பு குடம் டூப்பு குடம் எடுங்க. ஈச் ஒன் கேட்ச் ஒன். ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஒண்ணுதான். இதை பார்க்கவா? இதை பார்க்கவா? சரி. டூப்பு யார்? நீங்க தந்தது. நீங்க தந்தது டூப்பு. பரவாயில்ல, நீங்க தான் இப்போ டாப்பு. அவர்களுக்கு ஸ்வீட் நீங்க கொடுங்க. உங்க கையினால ஸ்வீட் கொடுங்க. நீங்க அதில் ஒரு பிளாஸ்டிக் குடம் எடுத்துங்க, கட் பண்ணுங்க, கட் பண்ணி வச்சுக்கிடுங்க, கொடுங்க. இதை டூப்பு நீங்க அங்க கொடுங்க. வழக்கமா வீட்டில் நீங்க தானே தண்ணி எடுத்து கொடுப்பீங்க. போயிட்டோம். சபாஸ். அடுத்த தம்பதி, நெக்ஸ்ட் தம்பதி பாருங்க. டாப்பு குடம் டூப்பு குடம். ஆளுக்கு ஒரு ஸ்வீட் முதல்ல யாருக்கும் போட்டுக்கிடுங்க. ஆளுக்கு ஒன்று எடுங்க. நீங்க இங்க ஒன்று எடுங்க. போதும். இல்லை ஒன்று போதும். அடுத்த வருஷம் இன்னொன்று எடுத்துக்கலாம். உங்க பேர் என்ன? ரேவதி. பரவாயில்ல. முதல்ல அற்புதமா அங்க தமிழ் செல்வி வந்தார்கள். இங்க ரேவதினா என்ன அர்த்தம்னா நட்சத்திர பேரு. அந்த ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. சபாஸ். அதுல தேவ கணம். அந்த தேவ கணம் தான் குணம். சுடலை ஆண்டவர் சன்னிதானத்தில் ரேவதி எடுத்து தந்தது டாப்பு குடம். டாப்பு குடம் பாராட்டுங்க. அதே மாதிரி பாருங்க, கணவர் பேச்சு முத்து. சுடலை ஆண்டவருடைய தாய்
பேச்சு அவரு டூப்பு என்று சொன்னாலும் அது டாப்பாக்குறது தான் ஒவ்வொரு கணவனின் கடமை. அந்த பெண் குலத்தின் பெருமையை நிலைநாட்டுவது ஒவ்வொரு கணவரின் கடமை என்பதை பேச்சு தாய் பேச்சு முத்து மூலம் நிரூபித்திருக்கிறார். இவருக்கு டூப்பு, அம்மா டாப்பு. இதுதான் சென்ட்ரல், இது ஸ்டேட். ஸ்வீட் வாழ்க சபாஸ். இனி குழு நடனம். முத்து சுடலை, சஞ்சய், கவின், சில்வஸ்டர் அவர்கள் தயாராகும் முன் 1000 மதிப்பெண்கள் ஆண்களுக்கு. இவள் அளித்த எச்சில் கனிகளை ராமர் உண்டார். அவள் பெயரில் ஒரு மலை. யார்? எது? இவள் அளித்த எச்சில் கனிகளை ராமர் உண்டார். அவள் பெயரில் ஒரு மலை. அது யார்? எது? சபரி. அந்த தம்பி மனோவா, அவருக்கு முதல்ல 1000 உங்களுக்கு போட்டாச்சு, மார்க் போட்டாச்சு. இந்தாங்க ஸ்வீட் எடுங்க, கொண்டாடுங்க. ஸ்வீட் வெரி குட், வெரி குட், வெரி குட். உங்களுக்கு அடுத்த ஜென்மம் நல்லா இருக்கும். என்னப்பா? என்ன கறி? முத்துகறி. முத்துகறி 1000. மணிகண்டன் 1000. அடுத்து பிரபு 1000. வெள்ளிக்கிழமை சமத்தியா பரிசு இருக்கு. எஸ்டி தமிழ்நாடு அரசன்ஸ், எஸ்டி கண்ணன், எஸ்டி பிரபாகரன், எஸ்டி கேசவன். இனி தொடர்வது நடனம். 11, 12 வகுப்பு ஹோலி ரெடிமன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். முத்து சுடலை, சஞ்சய், கவின், சில்வஸ்டர். நடுவர்கள் உஷார். எச்சில் கனிகளை உண்டது தந்தது சபரி, உண்டது ராமர், மலை பெயர் சபரிமலை. அப்பா எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். குத்தாட்டங்கை தட்ட போடு, ஆடு அட வந்தாரு கருப்பண்ண சாமி. மண்மானம் குறையாத பட்டாச பட்டவை, அம்மாட்ட ஒத்தி வை, பட்டாட்ட சுத்தவை, சுட்டாப்பா எத்தி வை, அப்பாட்டம் பட்டவை, ஒயிராட்டம் கட்டவை, புலியாட்டம் போடவை, தேவராட்ட ஆடவை, பழ பழக்கு பச்சமல்லிய பழமளக்கு, இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 மரியா மரியா வரனே வரனே. அட ஒண்ணு இல்லடா மடையா. கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒண்ணு தரியா 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 கரியா கரியா. மனசில் இடம் பிடிச்சா எலக்கண் நிலை ஜெயிச்சா ஊரு சனம் மூக்கில வைக்கும். ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి ఏ గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సుగులాడి స్వప్న సుందరి నీ మడత సుకు మా పటీల
గుండె గుండెలోన నీడి ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஒரு அறிவிப்பு. இங்கிலீஷ் வள்ளுவரும் இனிய தமிழ் மாணவரும் இந்த போட்டியில் கலந்து கொள்கின்றவர்கள் தயாராக இருக்கிறது. ஜி.யு. போப் மொழிபெயர்த்த திருக்குறள். இதில் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஆளுக்கு ஒன்று. நாளைக்கு இதுக்கு தமிழாக்கத்தை தமிழ் குறளை எழுதி தந்தால் வெள்ளிக்கிழமை பரிசளிக்கப்படும். அப்படி மாணவர்கள் மட்டும்தான் இங்கிலீஷ் வள்ளுவரும் இனிய தமிழ் மாணவரும் யாரும் வந்து இப்பொழுது பெற்றுக்கொள்ளலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இப்போ தனி நடனம் பொது ஸ்கூல் அல்ல, பொது. பினேஷ் துருவா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பினேஷ் துருவா வாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். பினேஷ் துருவா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அற்புதமான திசையின் விலை வரலாற்று நாயகர்கள் நிறைய பேர் உண்டு. எம்எல் ஆசீர்வாதம் தொடங்கி ராஜா நாடார் அடுத்து இப்படி நிறைய பேர்கள், ஒரு எம்எல்ஏ முத்துராமலிங்கம், இப்படி எல்லாம் வரலாறு, சாம்பர் கே செல்வராஜ், இப்படி நிறைய வரலாறு. அந்த வரலாறில் திசையின் விலையில அற்புதமா அரிமா சங்கத்தினுடைய கவர்னராக திகழ்ந்தவர். எல்லா டேலண்டும் ஆண்டவர்கிட்ட இருந்து வரப்பிரசாதமாக பெற்றவர். அருமைக்குரிய தம்பி டி சேம்பராஜ் அவர்களுடைய பேரன்டா பினேஷ் துருவா. அப்படி அம்மா நாளைக்கு கவனமா நிரப்பி தந்துடும். வெள்ளிக்கிழமை பரிசு. படிக்கிற பையன் தானே? வெரி குட், வெரி குட். இந்த போட்டிக்கு பேரு இங்கிலீஷ் வள்ளுவரும் இனிய தமிழ் மாணவரும். இப்ப பினேஷ் துருவா. சிடி ஓகே, சிடி ஓகே. ನನ್ನ ಕಣ್ಣೆ ಓ ನನ್ನ ಕಣ್ಣೆ ಕಣ್ಣೀರ ಒರೆಸಲ ನಿನಗಾಗಿ ನಾನು ಮಾಡಿಲ್ಲ ಏನು ತಪ್ಪಾಯ್ತು ಅನ್ನಲ ಕೂಸುಮರಿ ಮಾಡಿ ಹೊತ್ತಾಡಲಿಲ್ಲ ಹಾಡಿಲ್ಲ ಜೋಗುಳ ಚಂದ್ರಮನ ತೋರಿ ಕೈ ತುತ್ತು ತಿನ್ನಿಸಿ ತೂಗಿಲ್ಲ ತೊಟ್ಟಿಲ್ಲ ನನ್ನೆಲ್ಲ ನೋವ ಕಂಡು ಕಾರ್ಮೋಡವು ಕಣ್ಣೀರ ಸುರಿಸಿತ ಆರಾರಿರಾರೋ ರಾರೋ ರಾರೋ ಆರಾರಿರಾರೋ ಆರಾರಿರಾರೋ ರಾರೋ ರಾರೋ ಆರಾರಿರಾರೋ. लड़कों के दिलों में तू आग लगा दे बेबी फायर नकली से न करे तू करे जब देखे हमें झूठी लायर काला चश्मा जचता तेरे मुखड़े पे जैसे काला दिल जचता है तेरे चेहरे पे अपनी अदाओं से ज्यादा नहीं तो 10-12 लड़के तो मार ही देती होगी तू दिन में जैसे 36 फिरते हैं मेरे वर्गी और न होनी वे वर्गी और न होनी वर्गी और न होनी तू मुट्ठा बिल्कुल देसी है मैं कटदी
काला 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 ओ मैनू काला चश्मा जचदा ए गोरे मुखड़े ते मैनू काला चश्मा जचदा ए गोरे मुखड़े ते जचदा ए गोरे मुखड़े ते हुस्न तेरा तौबा 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 ओ ले लिया कुड़ी ने दिल सादा हाले थोड़ा साफ जा नहीं लगदा इरादा बुत बाड़ी लंबी नहीं रखी है मुट्टे यार ने है देखदा परांदा नहीं ओ देखदा परांदा स्टॉप फिक्र तो लगदी लटीनो एक बारी दस दो जी इन्नी क्यों शकीनो कल ही तू इटली तो आई मर जानी ते परस तू पेरिस तो मंगाया वैलेंटिनो हाँ तेनू क्यों ना दिखा तेरे को की सिखा तेरे पे की लिखा हुस्न तेरा तौबा 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 Nice try, Makamishi. Rajanaya left hand handle pandra Michael Assi. No more boomer Tomsi and I'm sad rumba kisi. Paskapi bale maine t-shirt kota kuda asli. Ippo rumba kushi. Makamishi. Rajanaya left hand handle pandra Michael Assi. No more boomer Tomsi and I'm sad rumba kisi. Paskapi bale maine t-shirt kota kuda asli. Ippo rumba kushi. அருமை. வருங்கால அரிமா சங்க தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பேரு துருவா, வயசு 6, ஆட்டஞ்சோறு. அதனால நான் ஒரு மன்றம் ஆரம்பிச்சிருக்கிறேன். அதுக்கு பேரு துருவா ரசிகர் மன்றம். துருவா ரசிகர் மன்றம். மகிழ்ச்சி. இனி உஷாராக இருக்க வேண்டியவர் குழு நடனம் 6 முதல் 8க்குள் மகாராஜா சஞ்சய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப்பள்ளி. இப்போ மாத்தி யோசி மாம்பழத்தை ருசி. கேள்வி இதுதான், பெண்கள் சொல்லணும். பச்சை மா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்தே என்றால் கண்ணன். கொழுந்து யார்? கண்ணன். மாத்தி யோசித்தால் இன்னொரு கொழுந்து உண்டு. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பீரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை என்று ஒரு கொழுந்து உண்டு அல்லவா? அந்த கொழுந்து யார்? இங்கே அவர் யார்? மாத்தி யோசி மாம்பழத்தை ருசி பரிசோடு. அவங்க நாமும் 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 கமான் பாருங்க. கண்ணாடி கொஞ்சம் வாங்க முன்னாடி சொல்லுங்க. அவ்வளவுதான். அந்த பச்சைமா மலைமேல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் கொழுந்து கண்ணன். மாத்தி யோசித்தால் 5 கரத்தினை பாடல் வருகிற ஞான கொழுந்து பிள்ளையார். அவர் பேர் இங்கே. 2 உங்களுக்கு தான், 2 உங்களுக்கு தான். பாராட்டுங்க, பாராட்டப்படுவீர்கள். மகிழ்ச்சி. மகாராஜா சஞ்சய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா சீனி தயாராக இருக்கணும். இப்ப ஆண்களுக்கு ஒரு பரிசு. ஆனால் இதுதான் பிளவுஸ் தான் பரிசு. இதுவும் மாத்தி யோசி மாம்பழத்தை ருசி. உஷார். கடவுளை அடையவும் தகுதி உண்டு, தேர்வு உண்டு, பரீட்சை உண்டு. தாள் பரீட்சை அல்ல, ஆள் பரீட்சை. அதுவோ நாள் பரீட்சை. அதுல தேரணுமா? தேடணும். தேரணுமா? அப்படின்னா தேடணும். கடவுளை தேடணும்.
அப்படி தேடியவர்களை மாற்றி யோசித்தார். நாயன்மார்களில் எத்தனை பேர் ஆழ்வார்கள்? எத்தனை தம்பி நாயன்மார்கள் சொன்ன தம்பி மட்டும் வாங்கிட்டு போ. இந்த ரைட் ரைட். அடுத்த சான்ஸ். மகிழ்ச்சி. நாயன்மார்கள் 63, ஆழ்வார்கள் 12. இனி நடனம். மகாராஜா சஞ்சய் தம்பி தானே? வெரி குட். மகாராஜா சஞ்சய். காலம் காத்து வச்ச ரக்ஷகனே சும்ஹாரகனே ஸ்ரீ ராமகிருஷ்ணா மகாராஜா சஞ்சய் 6 முதல் 8 பிரிவு. என்னாச்சு வந்து? அவ்வளோதானா? சரி, பரவாயில்ல. அட்டென்ட், அதான் முக்கியம். வெரி குட். எப்படியும் அட்ரஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவர்கிட்ட. உங்க விலாசம் வருங்காலத்தில் விலாசம். மகிழ்ச்சி. மீண்டும் ஆப்பிள் மேட்டருக்கு வரோம். உஷார். ஆண்டவர் தான் பெருசு, ஆப்பிளோடு பரிசு. அந்த பரிசு இது. ஆப்பிளுடன் பரிசு இது. சாரி, விலை கூடுன சாரி. உஷார். கேள்வி இதுதான், கவனிங்க. சத்தியமேவ ஜெயதே என்று அசோக சக்கரத்தின் மேல் எழுதப்பட்டிருக்கும் வாய்மையே வெல்லும் என்பது அர்த்தம். இது ரிஷிகளின் வாக்கு. குடியை கெடுக்கும் என்று புட்டிகளில் இருந்தும் விற்று தீர்க்கும் இது அரசின் வாக்கு. ஒரு நாள் தவறி குடித்த மகவுக்காக தந்தைக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி தெரிந்து வாழ்ந்த இவர் ஆண்டவர் போல் பெருசு. அரிச்சந்திர நாடகம் பார்த்து வாய்மையே பேசினார் இறுதி மூச்சு வரை. சத்தியத்திற்காக எதை இல்ல, ப்ரொசீஜர் வயசுக்கு கூட வயசா அவுட். கையை மட்டும் தான் அசைக்கணும். பாருங்க, கேள்வி இன்னும் வரல. சத்தியத்திற்காக எதையும் இழக்கலாம், சத்தியத்தை எதற்காகவும் இழக்காதே என்றார் அந்த ஆண்டவர். அவரும் பெருசு. யார் என்றால் ஆப்பிளுடன் பரிசு. இல்ல கிடையாது. பயிறு வயசா கிடையாது. ஓ காந்திஜி, கமான் ஓடிய. ஆப்பிளுடன் பரிசு. இது உனக்கான பரிசு. சபாஸ். சாரி பையங்க, இது சாரி. ஐ எம் சாரி. வெரி குட். அடுத்து அறிவு வினாடி வினா 2000 பெண்களுக்கானது. 2000. அதற்கு முன் தனி நடனம் பொது. தயாராக இருக்க வேண்டியவர் 7th ஸ்டாண்டர்ட் மகதி. அங்கங்க உங்களுக்கு வந்துவிடக் கூடாது, மறதி. உஷாராகணும் மகதி. இப்போ 2000 மதிப்பெண்கள். சொல்ல வேண்டிய பதில் பெண்களுக்கானது. மதிப்பெண் 2000. வாங்கம்மா வாங்கக்கா வாங்க. பழைய பட்டு சேலை நல்ல விலைக்கு வாங்கிக் கொள்கிறோம். பழைய உடந்தை செல்போன்களை வாங்கிக் கொள்கிறோம். பழைய மிக்சி கிரைண்டர்களை எதுவானாலும் வாங்கிக் கொள்கிறோம். பழைய வாட்ச் செயின் வாங்கிக் கொள்கிறோம் என்றெல்லாம் அருமையா நம்முடைய சகோதரர்கள் வியாபாரம் செய்வதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள், நானும் கேட்டிருப்பேன். தத்தாத்திரேயருக்கு நாயை பார்த்தால் அற்புதமான ஒரு தத்துவம் வரும். கிளியை பார்த்தால் வரும், பூமியை பார்த்தால் வரும். அவர்தான் தத்தாத்திரேயர். எறும்பை பார்த்தா வரும், நிறைய பார்த்தா வரும். இப்படி எதை பார்த்தாலும் தத்துவமாக பார்த்தார். அதை போல வாங்கிக் கொள்கிறோம். வாங்கம்மா வாங்க, வாங்கக்கா வாங்க என்று சொல்லுகிற சகோதரர்கள் அற்புதமா ஒரு தத்துவத்தை அன்றாடம் இந்த பஜார்ல அருமையா தெருக்கள் தோறும் விதைத்து வருகிறார்கள். என்ன தெரியுமா? ஜாமான்கள், பழைய ஜாமான்கள். அது மறுசுழற்சி. ஆனா நம்ம
மனித குலமும் பழசாகி வருது. என்ன போல இல்லையா? திரும்ப திரும்ப நாம வந்து கொண்டே இருக்கிறோமே, அதுக்கு பெயரு மறுசுழற்சி அல்ல. அந்த கருவிகளுக்கு மறுசுழற்சி நமக்கு இது. இந்த தத்துவத்தை அந்த சகோதரர்கள் அருமையா பிசினஸ்ல விளக்கி சொல்றாங்க. நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். அதை கேள்வியாக்கி இருக்கிறேன். 2000 மதிப்பெண்கள். பெண்கள் மறுபிறவி, அவ்வளவுதான். அது கருவிகள் எல்லாம் மறுசுழற்சி, நாம் எல்லாம் மறுபிறவி, அவ்வளவுதான். மேலமை பெறுகின்ற மதிப்பெண் 2000. இனி தொடர்வது மகதி 7th ஸ்டாண்டர்ட். ஓகே, ப்ரொசீட். தனி நடனம் பொது. రాజమండ్రి రాగమంజరి మాయమ్మ పేరు తలబనోళ్ళు లేరు మేస్తిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి నే గచ్చ కడితే నిద్రపోదు నిండు రాత్రి సుగులాడి స్వప్న సుందరి నీ మరత సూపు మాపతేల మల్లె పందిరి రక్తరాజ గుండె ఊపిరి నీ పంత కుస్తి గుండెలోన డీరి డిరిడిరి నడుములోన తూటా పెట్టి తుపాకి తెలిసినావే తింగని చిట్టి మగ జాతి నట్ట మడత పెట్టి ఆ కుర్చీని మార్తా పెట్టి பெண்குல பொன்மணிகள், பெண்குல பொன்மணிகள். உஷா, దానికేమో మరి దానికేమో మేకలిస్తివి మరి నాకేమో సన్న బియ్యం కలిస్తివి మేకలేమో మందలుగా పెరిగిపాయ నాకిచ్చిన నూకలేమో ఒక్క పూట కరిగిపాయ ఆడపచ్చరాళ్ళ జీతాలిస్తివి మరి నాకేమో చుట్టగళ్ళ కోకలిస్తివి దాని చెవిలో చూకాలేమో ధగా మెరిసిపాయ నాకు పెట్టిన కోకలేమో పేలి కలై సిరిగిపాయ ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏం రసిక రాజువో మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చీని మార్తా పెట్టి సుగులాడి స్వప్న సుందరి మాపతేల మల్లె పందిరి రక్తరాజ గుండె ఊపిరి గుండెలోన డీరి డీరి డీడి డీడి నట్టా చూస్తున్నా ఇక్కడ ఎవడ బాధలు కాడే లిరిక్ రాసుకోండి, మారుతట్టి పాడండి. ఆ కుర్చీని మార్తా పెట్టి அன்பார்ந்த பக்த கோடிகளே, இங்கு ஒரு அன்பு சகோதரி அம்மா பாருங்க. என் அன்பு தம்பி சாந்தகுமார் அவர்கள் மாலையில் என்னிடம் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். மதி இறுக்கம் என்று சொல்லப்படுகின்ற ஆட்டிசம், அந்த நோய் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உலகெங்கும் இருக்கிறது. அதுல குறிப்பா இந்த தளத்தில்
விழிப்புணர்வு கொடுத்தால் பிளஸ் ஆண்டவரின் கருணையும் கிடைக்கும் என்பதால் இதற்கான வாய்ப்பு கேட்டிருந்தார்கள். அனுமதி என்ன? அவர்கள் சொன்னால் ஆட்டிசம் கொண்ட அந்த அன்பு ஜீவன்களுக்கு நிம்மதி. எனவே இதுக்கு அனுமதி தேவையில்லை. நீங்க அருமையா ஆட்டிசம் பற்றி விளக்கி சொல்லுங்கள். மைக் அந்த மைக். பெண்குல பெண்மணிகள் ஒரு 10 பேர் மேடைக்கு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஆனந்தி. சென்னை மருத்துவமனையில் நாங்கள் 20 வருஷமாக இந்த ஆட்டிசம்கான ட்ரீட்மெண்ட் சென்டர் நடத்தி வந்துட்ருக்கோம். இப்போ கடந்த 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா இடைச்சிவில்லையில் இந்த ஹாஸ்பிட்டலில் நடத்திட்டு இருக்கோம். ஸோ மக்களுக்கு நிறைய பேருக்கு ஆட்டிசம்னா என்ன, அந்த நோயின் பாதிப்பு எவ்வளோ தூரம் குழந்தைங்களை பாதிக்குதுங்கிற விழிப்புணர்வு இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு இல்லைங்கிறனால தான் சரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம்னு நினச்சோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆனந்தி இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மருத்துவர். எல்லா நோய்களையுமே இயற்கை முறையிலையும் உணவு பத்தியத்து மூலமாகவும் நம்ம சரி செய்ய முடியுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அதுபடியான மருத்துவத்தை தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடந்த 12 வருஷமாக இந்த ஆட்டிசம் இதில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கே இடைச்சிவிலையில் இருந்தும் இங்கே இன்னும் மக்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் சென்னை சென்டரை தேடி தான் நாடி வராங்க. ஆட்டிசம் அப்படின்னாலே இங்கே நமக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, நம்ம சென்னையில் தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்குது. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் சுற்றியே, அதாவது பெருந்தாலை, இடைச்சிவிலை, திசையன்வில்லை, திருநெல்வேலி, தூத்துக்குடியிலிருந்து வர பேஷண்ட் எல்லாருமே சென்னை நாடி தான் வராங்க. ஸோ ஆட்டிசம்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு தெரியறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இங்கே நம்ம நிறைய குழந்தைங்கள் பார்த்தோம். ஒவ்வொருத்தரும் டான்ஸ் ஆடும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவங்களோட கை அசைவுகள், கால் அசைவுகள், அந்த பாட்டை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டாங்க. இதே ஒரு ஆட்டிசம் குழந்தையால் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அது ஏன், எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஐயா சொன்னார், ஆட்டிசம் என்றால் மதி இறுக்கம்னு. மதி இறுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு நம்மளோட மூளை எந்த ஒரு கமெண்ட் கொடுத்தோம் அப்படின்னாலும் நம்ம மூளை அதை உள்வாங்கி எடுத்துக்கிட்டு அதோட செயல்திறனை நம்ம வெளிப்படையாக காட்டுறோம். ஒரு வேளை சொன்னோம் அப்படின்னா ஒரு குழந்தை அதை செய்யுதுன்னா நம்ம மூளை ஒருங்கிணைந்து செயல்படுது. ஆனால் இந்த குழந்தைங்களில் அந்த ஒருங்கிணைந்து செயல்படுற திறன் குறைவு. ஸோ இதை எப்படி சரி பண்ணலாம், இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா முதல் அறிகுறி, நம்ம ஒன்று பேசுகிறோன்னா குழந்தைகள் நம்ம கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் அறிகுறி. அதே மாதிரி நம்ம அந்த குழந்தையோட பேரை கூப்பிட்டோம் அப்படின்னா திரும்பி பார்க்க மாட்டாங்க. அடுத்து ஏதாவது தனக்கு வேணும் அப்படின்னா அது அவங்களால சொல்ல தெரியாத திறன். சமூகத்தில் சொந்தக்காரவங்களாக இருக்கட்டும், இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட பழகிறதுக்கான திறன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன்னோட உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாதனால நிறைய பிஹேவியர் இஷ்யூஸை கொண்டு வருவாங்க. கையாட்டுறதோ, செஞ்ச வேலையே திருப்பி திருப்பி செய்கிறதோ. சரி, இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு இது மட்டும் அறிகுறிகளான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு அறிகுறிகளை வெளிப்படுத்துவாங்க. இதை கண்டறிஞ்சு இந்த குழந்தைகளும் சமூகத்தில் மற்ற குழந்தைகள் மாதிரி தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மருத்துவத்தின் முறையே. இந்த மருத்துவத்தில் என்ன பண்ணுறோம், ஏன்னா இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்பீச் தெரப்பி இருக்குது, ஆக்குபேஷ்னல் தெரப்பி இருக்குது. ஆனால் எங்ககிட்ட வர குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா 17 வயசில் கூட இன்னும் பேச ஆரம்பிக்கல, தனக்கு வேண்டிய விஷயங்களை கேட்க தெரியல அப்படிங்கிறது தான் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்களையும் நம்ம தன்னிச்சையாக செயல்பட வைக்க முடியும். அப்படிங்கிறது தான் நாங்கள் 25 வருஷமாக சென்னையில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இடைச்சிவிலையில் ஆரம்பித்து 3 வருட காலம் ஆகிவிட்டது. இதில் என்னன்னா தங்கியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், வீட்டில் இருந்தபடியும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு தான் இந்த இதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். எங்களோட பாம்ப்ளெட்ஸும் கொடுக்குறோம். அது உங்களால் எத்தனை பேருக்கு அதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்திங்கன்னா எல்லா குழந்தைங்களும் பயனடைவாங்கங்கிறது தான் எங்களின் நோக்கம். நன்றி. மனதை வருத்துகிற நோய் ஆட்டிசம், அதை திருத்த
நடத்துகிற பணி தாய் உள்ளம் கொண்டோருக்கு மட்டுமே இயலும். அத்தகைய ஒரு தாய் உள்ளம்தான் இந்த நல்ல உள்ளம். அவருக்கு அந்த ஆட்டிசம் மூலம் அந்த குழந்தைகளுக்கு வரட்டும் நல்ல நேரம், உங்களுக்கு நிரந்தரமாக நல்ல நேரம் என்பதை இந்த கடிகாரம் உணர்த்தும். அம்மா ஒரு நிமிஷம், இதுல ஒண்ணு எடுத்துட்டு போயிருங்க. பெண்குல பெண்மணிகள் நீங்க இதுலயும் ஒண்ணு எடுங்க. அதுல பரவாயில்ல, ஸ்வீட் தராம விட்டுட்டேன், அதனால 3. ரைட், ஓகே, ரைட். அடுத்து டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி குழு நடன போட்டி 6 முதல் 8. நடுவர்கள் உஷார், அன்சி, ரேண்டல் இண்டியோன், பிரான்சி, கெய்ட்லின், இகலிஸ் மேரி, ஆதிஷா. வேற நிகழ்ச்சி நடத்திடும், சவுண்ட் வராம வேற நிகழ்ச்சி ஓடிக்கிட்டு. ஆலயத்தில் ஆண்டவருக்கு, அம்பாளுக்கு, முனிவருக்கு உரிய பூஜை நேரம் இது. எல்லாரும் பகவானை பூஜித்துக் கொண்டிருக்கிறோம் மனசார. இந்த தருணத்தில் தம்பதிகளுக்கு இதுவும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். எனவே டாப்பு குடம் டூப்பு குடம் நிகழ்ச்சிக்கு அங்க ஒரு பூசை நடக்கு, இங்க தம்பதிகளுக்கு ஆசீர் கிடைக்கும். பாருங்கள், தம்பதியராக வந்தால் தம்பதியர் வாங்க. ஒன்னு பரவாயில்ல, 2 பேருக்கும் ஸ்வீட்னு வந்திருக்கு. பூஜை நேரம் என்பதால் வீட்டு பேரிச்சை. ரைட், தம்பதியர் வாங்க. ஒன்னு எடுங்க. ஸ்வீட், டூப்பு, அதில் ஒரு பிளாஸ்டிக் குடம், வித் ஸ்வீட், வித் ஃப்ரூட். வெல் டன். ஆலயத்தில் பூஜை நடைபெறுகிறது. எல்லாரும் இந்த தருணத்தில் பிரேயரை चमकू जैसे जुगनू कुर्ची मारता Don't stop dancing. मस्ती करो, रॉकेट. Yela 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 ma. Yela 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 ma. Hola 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 ma. Hola 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 ma. Bange? Put the song.
உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. குழுங்க குழுங்க நீ நையாண்டி பாட்டு பாடி குழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும். வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். ஆலயத்தில் பூஜை தொடர்ந்து கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் இங்க இருக்கிற நம்ம அனைவருமே அவரோட பிள்ளைகள் தான். உள்ளே இருப்பது சுடும் அலை சுடலை, அவர் சிவனின் அம்சம் என்பதால் நாம் இங்கே பிரார்த்தனை புரிவதற்கு ஒரு 5 வாய்ப்பு. இந்த நாமம் சொல்லுவது இப்போ சொல்லுங்க, நாமும் அங்கே போய் பரிசுத்த புண்ணியம் கிடைக்கும். எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. சொல்லுங்க, ஓம் நம சிவாய நமக. மகிழ்ச்சி. பிரார்த்தனை எங்கெங்கு நோக்கினும் சக்தியதா என்று சொன்ன பாரதியின் வாய்மைக்கு இணங்க எங்கிருந்தாலும் அவர் நினைப்பே பூஜை தான், வழிபாடுதான், பிரார்த்தனை தான். அந்த வகையில் இதோ அவருடைய நாமத்தை உச்சரித்திருக்கிறோம். அப்பா சிவனின் அம்சம்தான் ஸ்ரீ சுடலையாண்டவர் பெருமான். இதோ தொடர்கிறது நிகழ்ச்சி. தனி நடனம் பொது சகானா 4th ஸ்டாண்டர்ட் சகானா. அவர் வரும் வரை இதோ 5க்கு 5 ஆரஞ்சுடன் தான் பரிசு. 5க்கு 5 ஆரஞ்சுடன் பரிசு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதோ ப்ரொசீட் சகானா. நடுவர்கள் உஷார். தனி நடனம். பார்க்காம நீ எங்க போற? நீ பார்க்கிற எல்லாம் பார்க்கிற என்ன தவிர காணாத தெய்வத்தை கண் மூடாம பார்க்கிறியே. கண் முன்னே நான் இருந்தும் கடந்து போகிறியே. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. போனா நான் நடப்பேன் முன்ன, நீ நடந்தா மட்டும் வருவேன் பின்னே. எவனையுமே பார்த்து தலை குனிஞ்சது இல்ல, உன் கொலுச பார்க்கத்தான் தலை குனிஞ்சேடி புள்ள. பாதகத்தி உன்ன நான் பார்க்க சுத்தி வந்தாலும் பார்த்திடாம போறியே பாவம் பார்க்காம. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் கஸ்தூரி வாசமா. நீ அம்மு
காப்பு குடம் தூப்பு குடம் தம்பதியர்கள் வருக. பெண்குல பொன்மணிகள் 10 பேர் வருக. 10 பெண்கள் பரிசு பெறலாம். 10 பேர் வருக. பெண்குல பொன்மணிகள் ஏற்கனவே வந்தவர்கள் நின்று கொள்ளலாம். இதுவரை வராதவர்கள் வரலாம். அருமை. அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி 6 முதல் 8 குழு நடனம். இந்து சுவிக்ஷா, சிவரஞ்சனி, ஹரிணி, நந்தனா, பிரியதர்ஷினி, முத்துச்செல்வி. கொலுசு வளையல் ஸ்வீட்டு. யாரு? ஸ்வீட்டு வாங்கினவங்க போயிருங்க. நெக்லஸ், கம்மல், கொலுசு, பத்து பேர் தான் சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்துட்டு போல. பரவாயில்ல. செழிப்பான இடம், சிறப்பான போட்டி. போட்டிகள் தொடர்கின்றன. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மேல்நிலைப் பள்ளி குழு நடன போட்டி. இந்து சுபிக்ஷா, சிவரஞ்சனி, ஹரிணி, நந்தனா, பிரியதர்ஷினி, முத்துச்செல்வி 6 முதல் 8 வரை பிரிவு. நானும் விட மாட்டேன். என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா அப்படி போட 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 அத்தி போட கண்ணாலே, இப்படி போட 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 எடுத்து போட கையாலே. உன்னோட ஊருக்கு உப்பு மூட்டை ஏறி
கஷ்டப்பட்டு படிக்க தாளம் போடுங்களேன். போனா பாட்டா போடுறா. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நன்றி நன்றி நன்றி. மகிழ்ச்சி. ஆண்டவர் தான் பெருசு. ஆப்பிள் உடன் பரிசு. ஆப்பிளும் உண்டு, மெகா பரிசும் உண்டு. உஷார். கேள்வி இதுதான். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. இந்து நம்பிக்கை. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கிறிஸ்தவ நம்பிக்கை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இஸ்லாமிய நம்பிக்கை. பாட்டு மாறலாம், நம்ம பாடு ஒன்றுதானே, வழிபாடு ஒன்றுதானே. அரும்பாடு பெரும்பாடு கட்டுப்பாட்டுடன் தொண்டு செய்தவர். அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், மின் நிலையங்கள் தந்தவர். ஊருக்கெல்லாம் வெளிச்சம் போட மின்சாரம் தந்தவர். அந்த அப்பச்சி பெருசுதான், ஆனால் தூக்கனாங் குருவிக்கூடு, அதன் உள்ளே ஒரு வெளிச்சம், மின்சாரம். ஆம், மின்மினி பூச்சி. இப்படி மானுட உலகம் தாண்டி எல்லா ஜீவன்களுக்கும் மின்சாரம் தந்துள்ள இவர் அப்பச்சியை விட பெருசு. கூறினால் ஆப்பிளுடன் பரிசு. பெண்கள் கூறினால் ஆப்பிளுடன் பரிசு. யாருமா இங்க வாங்க மேடைக்கும். யாருமா அம்மா வாருங்க. யாருமா யாருமா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைம்மா. அங்கிருந்து நடந்து வந்திருக்கீங்க, கால் வலிக்கும், இந்த இனிப்பு மாத்திரையை போட்டுக்கிடுங்க. அருமையான முறையில் அனல் மின்சாரம், புனல் மின்சாரம், அணைக்கட்டுகள், அது இதுன்னு எக்கச்சக்கம் அப்பச்சு தந்தார். அது வெளிச்சம், இன்னைக்கு வரைக்கும் அது பயன்படுது. ஆனால் ஒரு தூக்கணாங்குருவிக்கூடு, அதுக்குள்ள ஒரு மின்மினி பூச்சி வெளிச்சம். அந்த மின்சாரம்
இப்படி எல்லா ஜீவன்களுக்கும் தந்தவர் அப்பச்சியை விட பெருசு, கூறினால் ஆப்பிளுடன் பரிசு. அவரை தான் அப்பச்சின்னு சொல்லி அவரை விட பெருசு. தூக்குனாங்குருவி கூட்டுக்குள்ள அப்பச்சியா தந்திருக்காரு மின்மினி பூச்சி. போங்கம்மா, இந்தாங்க ஆவலாதி சொல்லிடுறாங்க, இந்த மாத்திரையை போட்டுக்கிறீங்க. அம்மா அங்க வாங்க. அம்மா, அவங்களுக்கு மட்டும் நடந்து வந்ததுக்கு முட்டாய் கொடுத்தேன்னு ஆவலாதி வந்துடக்கூடாது. போங்க. தூக்கனாங்குருவி கூட்டுல மின்மினி பூச்சி, மின்சாரம், வெளிச்சம், இதே மாதிரி எல்லா ஜீவன்களுக்கும். அப்படின்னா அப்பச்சியை விட பெருசு, கூறினால் ஆப்பிளுடன் பரிசு. கடவுள் இந்த இடத்துல யாருமா? இந்த இடத்துல அவர் யாரு? இந்த இடத்துல அவர் யாரு? அப்படி போடுமா. ஸ்ரீ சுடலை ஆண்டவர். வெரி குட், வெரி குட். அந்த பொண்ணுக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பயன்படும். போட்டும். மகிழ்ச்சி. இனி நடனம், தனி நடனம். ஹரிணி 8th B டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி. தனி நடன போட்டி. ஹரிணி 8th B டேனியல் தாமஸ் மெட்ரிக் பள்ளி. பாருங்க, முறைப்படி CD தயாராக இருக்கட்டும். பாருங்க, அவர் வருவதற்கு முன்னர் இதோ 5000 மதிப்பெண்கள் ஆண்கள், 5000 மதிப்பெண்கள் ஆண்கள். மீனாக வந்தது மச்ச அவதாரம், ஆமையாக வந்தது கூர்ம அவதாரம். இந்த வரிசையில் உலகளந்த பெருமாளாக, ஆனால் குள்ளமாக வந்தது இந்த அவதாரம். என்ன அவதாரம்? வாயசே கிடையாது, கையை மட்டும்தான் அசைக்கணும். 3 பேருக்கும் உண்டு. 3 பேருக்கு 5000 5000 உங்களுக்கெல்லாம் உண்டு. 5000. மனோ பெறுகின்ற மதிப்பெண் 5000. பிரபு 5000. கிருஷ்ணராஜன் உஷார், ரொம்ப காலத்துக்கு பிறகு கலக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வெல்டன், வெரி குட், வெரி குட். தனி நடனம் அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. உஷார் 8th B ஒலிபெருக்கியாளர் ரெடி. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பீஜமுடு டான் 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 டான். உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முறைக்கு அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதோ சிரிச்சிடுச்சு. ஆரம்பிக்கலாங்களா? காலம் எடுத்து வச்சா சொர்க்கம் போலும் மண்டபம்.
குட்டி செல்லமே. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். రసిక రాజు ఓ మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఏ రసిక రాజు ఓ మరి నా దాసు బావ నీతో ఎప్పుడింత కిరికిరి ఆ కుర్చీని మార్చబెట్టి போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. மகிழ்ச்சி. அடுத்து குழு நடனம். இந்து தொடக்கப்பள்ளி 1 முதல் 5 வரை பிரிவு. சௌந்தர்யா, நபியா, சந்தியா, நடுவர்கள் உஷார். அதற்கு முன் மீண்டும் ஒரு ஆப்பிளுடன் பரிசு. மீண்டும் ஆண்டவர்தான் பரிசு, ஆப்பிளுடன் பரிசு. இது குறிப்பா பெண்கள் சொல்லணும். பெண்கள் சொல்லணும். படிச்சா விருது, நடிச்சா விருது, பேனா பிடிச்சா விருது, இராணுவத்தில் வெடிச்சா விருது, நீட்டில் காப்பி அடிச்சா விருது. ஆனா திருமணமான நாள் முதல் வாழ்வின் நிறைவு வரைக்குள் சுமார் 25 வருட தம்பதியர் வாழ்வில் சண்டையிடாத தம்பதிக்கு ஒரு 10 லட்சம் விருது வழங்கலாம். எந்த அரசுமே கண்டுகொள்வதில்லை. அப்படி வந்தா வீட்டு ஒற்றுமையே நாட்டு ஒற்றுமையாக்கி உலக ஒற்றுமை ஆகிவிடும். அதைத்தான் விவேகானந்தர் இந்துவை பார்த்து சொன்னார். இந்துவை மட்டுமே நம்பி சொன்னார். உலக அமைதி உனது வழி என்று சொன்னார். சாம்பிளுக்கு இதே டெம்பிள், சாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆப்பிளுடன் பரிசு, ஆண்டவரே பரிசு, உஷார். இதே டெம்பிள் அடியேன் ஹம்பிளா ஒரு ஜோடியை பற்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் தான் பெருசுன்னு. நாளைய தினம் சுமங்கலி பூஜையில் மங்கள பொருள் கொடுத்து மனசார வாழ்த்தி வாழ்ந்தும் வருகின்றார்கள். அந்த ஜோடி, அந்த ஜோடி அவர்களை கூறினால் ஆண்டவர் தான் பெருசு, ஆப்பிளுடன் பரிசு. அவர்கள் பெயர்களை கூறினால் இந்த பரிசு. நாளைய தினம் சுமங்கலி பூஜை. சுமங்கலி பூஜை இந்த ஜோடி சீனிவாசன், ஏகே சீனிவாசன், பொற்செல்வி எல்லாரும் ஒரு முறை அந்த ஜோடிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஆப்பிளோடு பரிசு. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. தொடர்வது ஒரு அறிவிப்பு. ஒருத்தர் தன்னுடைய பைக் சாவியை எங்கோ தவற விட்டு விட்டார். இந்த சந்நிதியில் இதுவரை யாரும் எதையும் தவறவிட்டு திரும்ப பெறாமல் போனதில்லை. தவறுவது இவ்வளவு பெரிய கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை எல்லாம் கேட்கவா செய்யணும்? சாதனை கூட்டம் அல்லவா? எனவே சில சோதனை வரத்தான் செய்யும். அப்படி நம்முடைய சகோதரர் ஒருத்தருக்கு பைக் சாவி காணாமல் போயிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கின்ற பெருமக்களுக்கு கிடைத்தது என்று சொன்னார். உடனே மேடையில் தரவும் அவர்களுக்கும் பாராட்டி பரிசளிக்கப்படும். உரியவரிடம் சாவி திருப்பி கொடுக்கப்படும். உஷார். குழு நடன போட்டி. ஒலிபெருக்கியாளர் ரெடி.
நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. டாப்பு கொடம், தூப்பு கொடம், தம்பதியர் உஷா. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் வள்ளுவரும் இனிய தமிழ் மாணவரும் போட்டியில் கலந்து கொள்கின்றவர்களுக்கு படிவம் காத்திருக்கிறது, பெற்றுக்கொள்ளலாம். என்ன அடிக்கிறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, வேகமாடியா? மச்சாப்பா மச்சாப்பா இதா 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 இதா. ஏய் இடிடா வாடா. பாத்தி கம்மி. ஓகே. நிறுத்து நிறுத்து நிறுத்து. அந்த சாங்க போடுங்கப்பா. DJ Alapura. டாப்பு கொடம், தூப்பு கொடம், தம்பதியராக வருக. ஆன்மீக வெளிச்சங்கள் 5க்கு 5 ஆரஞ்சுடன் பரிசு. நம்ம எல்லாரும் பையை எடை போடுகிறோம். பகவானோ பை தி பை, பைக்கு நேர் இதயத்தை எடை போடுகிறார். இதயத்தை எடை போடுகிறார். மனசுதான் புனிதமாக இருக்கணும். ஏன்னா மனமே முருகனின் மயில் வாகனம், என் மாந்தளிர் மேனியே குகனாலயம், குரலே செந்தூரின் கோயில் மணி, அதில் குகனே சண்முகனே என் ஒலி நீ கூறு. இப்படி
அற்புதமான கருத்துக்களால் இதயத்தின் ஆத்மாவின் அற்புதம் புரிய வரும் தெரியும். இப்போ நம்ம எல்லாம் பச்சை மாவால் கோலம் போட்டால் எறும்புக்கு கூட தர்மம். பச்சை மாவால் கோலம் போட்டால் எறும்புக்கு கூட தர்மம். பசக்குன்னு ஒட்டுற ஸ்டிக்கர் கோலம், பசக்குன்னு ஒட்டுற ஸ்டிக்கர் கோலம் என்றால் நம்ம எலும்புக்கு கூட பாவம், அது எறும்புக்கு கூட புண்ணியம். இது எலும்புக்கு கூட பாவம். நம்ம உடம்பில் எலும்புகள் 360 பார்த்தா கலட்டி பார்த்தா எலும்புகள் எண்ணிக்கை 360. ஐம்புலன்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி கூட்டினால் 365. அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வரும் ஒரு ஆண்டின் நாட்கள் 365. அப்படின்னா இறைவன் சொல்லுவது ஆண்டின் ஒவ்வொரு தினமும் தானம் செய்ய வேண்டும். அது ஆண்டிக்கும் அரசனுக்கும் இதே 365 தான். ஒருவேளை உணவு கொடுத்தால், ஒரு ஏழைக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் அது தர்மம். ஒரு உருண்டை காகத்துக்கு வைத்தால் தர்மம். வளர்ப்பு பிராணிகளுக்கு எது கொடுத்தாலும் தர்மம். செடிக்கு தண்ணீர் ஊற்றினாலும் தர்மம். விரதம் இருந்தால் வயிற்றுக்கான தர்மம். நீர்மோர் வழங்கினால் தர்மம். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் தர்மம். அன்னதானம் கொடுத்தால் தர்மம். ஆலயத்தில் இந்த விழா முடியும் வர தர்மம் அன்னதானம் கொடுக்கப்படுகிறது. அதுல குறிப்பா 365 பேருக்கு மேல அமர வச்சு அன்னதானம் பண்ணியவர்களுக்கு 365 நாளைக்கும் அவரவர் எலும்புகள், ஐம்புலன்கள் பலம். அந்த தர்மம் பலம். செடி நடுதல் தர்மம். தண்ணீர் விடுதல் தர்மம். கோபம் வந்து திட்டாமல் இருந்தால் தர்மம். கேணி கிணறு அமைத்தால் தர்மம். நீர்நிலை அமைத்தால் தர்மம். பூ முடித்தால் தர்மம். ஏழைக்கு தந்தால் தர்மம். வஸ்திரம் தந்தால் தர்மம். சாப்பாடு தந்தால் தர்மம். ஒரு ஹிம்சையும் பண்ணாமல் அண்ணல் காந்திஜி நாட்டில் அகிம்சையோடு இருந்தால் தர்மம். 5 புலன்களை அடக்கினால் தர்மம். மனிதன் 5 குணங்களோடு வர வேண்டும். என்னவென்று சொன்னால் ஆண்டவன் பாதத்தில் 5 சொத்து இருக்கு. 820 கோடி மக்களாகிய நமக்கும் 5 குணம் இருக்கு. நம்ம 820 கோடி மக்கள் இடத்துல கோபம், வெறுப்பு, வஞ்சகம், சூது, பொறாமை, இதான் ரொம்ப மோசம் இல்லையா? 5 குணம் இருக்கு. ஆனா ஆண்டவன் பேச்சியம்பாள் திருப்பாதம், திரு அடி, திருமடி, அதுல 5 சொத்து இருக்கு. பொறுமை, பெருந்தன்மை, சைப்புத்தன்மை, அன்பு, பண்பு. இதத்தான் கொடை விழாவில் கொண்டாட்டம் எப்படி இருந்தாலும் நம்ம கிட்ட இருக்கிற 5 மோசமான குணத்தை அங்க ஆண்டவங்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து 5 நல்ல சொத்தை நாம பெற்று செல்வது சனாதன தர்மம். தர்மம் 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 சனாதன தர்மம். அப்படின்னா இப்போ ஆண்டவர் தான் பெருசு. 5க்கு 5 ஆரஞ்சோடு பரிசு. முதலில் பெண்கள் கேள்வி இதுதான், கேள்வி இதுதான். நாமெல்லாம் பையை எடை போடுகிறோம். பகவான் பை எதை எடை போடுகிறார்?
கமான் பெண்கள் வரலாம், மேடைக்கு வரலாம், மேடைக்கு வரலாம். சொல்லுங்க. இதயத்தை வைதிப்பை எதுக்கு நேர் இருக்கு? எதுவும் வைதிப்பை பைக்கு நேர் என்ன இருக்கு? பைக்கு நேர் என்ன இருக்கு? இதயம். சொன்னதை திரும்பவும் சொல்லலாம். வெல்டன் வெல்டன் வெல்டன். பைக்கு நேர் இதயம். இதயம். மகிழ்ச்சி. இனி அடுத்ததும் ஆண்கள் சொல்லலாம். இனி ஆண்கள் சொல்லலாம். ஆரஞ்சோடு பரிசு. பச்சை மாவால் கோலம் போட்டால் இதுக்கு கூட தர்மம். பசக்குன்னு ஒட்டுற ஸ்டிக்கர் கோலம் போட்டால் இதுக்கு கூட பாவம் என்று சொன்னேன். ஆண்கள் அது என்னது? பச்சை மாவால் பாருங்க, பச்சை மாவால் கோலம் போட்டால் இதற்கு கூட தர்மம். எது? எறும்பு. அதே நேரம் பசக்குன்னு ஒட்டில ஸ்டிக்கரால் இவங்க சொல்லி நிற்கிறேன். அங்க போகணும், கூப்பிட்டா தான் வரணும். தயவு செய்து கூப்பிட்டு வருவாங்க, கூப்பிட்டு வருவாங்க. சொல்லு தம்பி. பசக்குன்னு ஒட்டுற ஸ்டிக்கர் அந்த கோலம் போட்டால் இதுக்கு கூட பாவம். எதுக்கு கூட பாவம்? எறும்பு. முதல்ல சொன்ன பச்சை மாவால் கோலம் போட்டால் எறும்புக்கு கூட தர்மம். இது. இனி பசக்குன்னு ஒற்ற இந்த ஸ்டிக்கர் கோலம் போட்டால் இதுக்கு கூட கேட்கல கேட்கல. இங்க தயவு செய்து மற்றவங்க போயிருங்க. ப்ரொசீஜர் கட்டுப்பாடு அதுதான் வழிபாடு. கட்டுப்பாடு அதுதான் வழிபாடு. அதுதான் வழிபாடு. சொல்லுங்க. எதுக்கு 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 கூட பாவம்? எலும்பு. எலும்பு. எலும்புக்கு கூட பாவம். வெரி குட் வெரி குட் வெரி குட். மகிழ்ச்சி. 5க்கு 5 ஆரஞ்சுடன் பரிசு. அடுத்த கேள்வி மெக்கா பரிசோடு. மெக்கா பரிசோடு. மெக்கா பரிசு 5. 5வது பரிசு இது. உஷார். நாம ஆண்டவன் கிட்ட 5 சொத்து இருக்கு. 820 கோடி மக்கள் இடத்திலும் 5 குணம் இருக்கு. கொடைவிழா நேரத்தில் நம்ம கிட்ட இருக்கிற இந்த குணங்கள் எல்லாம் அவர் பாதத்தில் போட்டுட்டு அவர்கிட்ட இருக்கிற 5 மாபெரும் குணங்கிற சொத்தை பேச்சியம்மன் கிட்ட சுடலை ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு போனா கொடைவிழா நல்ல நன்கொடை விழாவாக மாறும் இல்லையா? பயன் தரும். எனவே இதுக்கு 5 5. பெண்கள் குயிக். பெண்கள் குயிக்கா வாங்க. எக்ஸசைஸ். என்னது கோபம்? யார்கிட்ட இருக்கிற சொத்து? கொஞ்சம் பாருங்க. நீ சொல்லு. கரும்பா? அன்பு பண்பு யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கிற சொத்து? முதல்ல 5 ஆண்டவர்கிட்ட, 5 820 கோடி மக்களாகிய நம்ம கிட்ட. இந்த 5 தூக்கி அங்க கொடுத்துட்டு கொடை விழாவில் கும்பிட்டு